கர்சன் இந்தியாவோட வைசராயாக இருந்தவர், பிரிட்டிஷ் இந்தியாவோட வைசராயாக இருந்தவர். இந்திய சுதந்திர போராட்டம் மிதவாத கட்டத்திலிருந்து தீவிர தேசியவாதத்துக்கு நகர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் கர்சன். இவர் வந்தபோது என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, ஏன்னா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ஆம் ஆண்டு 1885 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தை வந்து மிதவாதம் சொல்லுவோம். மக்கள் வந்து அப்போ தான் போராட்டத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது மிதவாத தலைவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி பொருளாதார சுரண்டல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பீப்புளை எஜுகேட் பண்ணுற பேஸில் இருக்காங்க. அந்த டயத்தில் என்னென்னா கர்சன் வரும்போது காங்கிரஸ் செத்துக்கிட்டு இருக்கு, அதை அமைதியாக அடக்கம் பண்ணுறதா என்னுடைய வேலை, டாட்டரிங் டு இட்ஸ் எண்ட் ஐ வில் என்ஷூர் த பீஸ்ஃபுல் டமைஸ், அமைதியாக அதை அடக்கம் பண்ணி வைக்கிறதா என் வேலைன்ட்டு இந்தியா வர்றாப்புல. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய பாலிசி போடுறாரு. அது வீக்காக இருந்தால் கூட என்ன ஆகுது அப்படின்னம்னா இவருக்கு அப்புறம் தான் அந்த மிதவாத கட்டம் அப்படிங்கிறது தீவிர தேசியவாதமாக மாறுது. குறிப்பாக வங்க பிரிவினை இவருடைய முக்கியமான ஒரு அட்டம்ப்ட். இந்த வங்க பிரிவினைனால தான் சுதேசி இயக்கம் சொல்லி ஒன்று லான்ச் பண்ணோம். என்னென்ன முக்கியமான ஃபேக்ட்னு பாருங்க. 1899 கல்கத்தா மாநகராட்சி சட்டம். ஏன்னா இவங்க பெங்காலத்தை வச்சு செஞ்சாங்க. 1765 பக்சார் போரோட முடிவாக போடப்பட்ட அலகாபாத் உடன்படிக்கைக்கு அப்புறம் பெங்கால், பீகார், ஒரிசாவினுடைய ஜமீன்தாரி உரிமை உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதனால என்ன பண்ணாங்க, நிலையான நிலவர திட்டம் கொடுத்தாங்க. ஸோ பெங்கால் அதிக அளவில் சுரண்டப்பட்டது. அப்போ அந்த இடத்துல தான் விடுதலை போராட்டம் அதிகமாக வளருது. அப்போ அந்த விடுதலை போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா கல்கத்தாவை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ 1899 கல்கத்தா மாநகராட்சி சட்டம், கவர்மெண்ட் கண்ட்ரோல் மாநகராட்சி மேல. அடுத்து என்னன்னா எஜுகேஷன். படிச்சவங்க தான் நிறைய போராட்டத்துக்கு வர்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சிட்டிஸை வந்து ஃபேக்டரி ஆஃப் செடிசன் அப்படிங்கிறார், தேச துரோகிகளுடைய பட்டறை அப்படிங்கிறாரு. அதுக்காக கல்விக்குழு ராலே கமிஷன் போடுறாங்க. இந்த ராலே கல்விக்குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் 1904 யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட், பல்கலைக்கழக சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அடுத்து முக்கியமான ஃபேக்ட் பாருங்க. 1902 ஃப்ரேசர் கமிஷன். ஃப்ரேசர் கமிஷன் எதுக்கு அப்படின்னா போலீஸ் ரிஃபார்முக்காக, காவல்துறை சீர்திருத்தத்துக்காக கமிஷன் போடுறாரு. இன்னொன்று 1904 வேற யாருமே பண்ணது கிடையாது. இவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம், இந்தியாவோட நினைவு சின்னங்கள் மேல தனி அக்கறை கர்சனுக்கு இருந்திருக்கு. 1905 வங்க பிரிவினை, வங்காளத்தை பிரிச்சாரு. இந்தியா வந்து போராட்டம் வந்து என்ன அப்படின்னா வேற லெவலுக்கு போயிருச்சு. சரியா? தேங்க்யூ.